இன்பம், துன்பம் இது மாதிரி வாழ்க்கையோட இருமைகள ஒன்றுன்றத உணர்ந்தா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்படி வாழ்க்கையோட இருமைகள் ஒன்று அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்பம், வெற்றி, புகழ் இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பொதுவாகவே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நெகட்டிவான விஷயங்கள்லையுமே நல்லது இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணால் தான் துன்பம் வரும். அப்போ ஒரு மனிதனுக்கு வர்ற துன்பம் அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்றத உணர்த்தும். துன்பம் ஒரு மனிதனோட பலவீனத்தை காட்டும். எதில் பலவீனமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னை மேம்படுத்திக்கலாம். துன்பம் வலியை தந்து முயற்சி பண்ணுறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கும். துன்பம்ன்ற ஒன்று இருக்கிறதுனால தான் துன்பத்திலிருந்து இன்பத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு பாதை கிடைக்கிது. இது மாதிரி எல்லா நெகட்டிவான விஷயங்களுமே ஒரு பாதையை கொடுக்கும். பலவீனமாக இருந்தால் பலசாலி ஆகணும், அறியாமையில் இருக்கும்போது அறிவு வளர்த்துக்கணும். இது மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் செயல்படுறதுக்கான பாதையே காமிக்குது. ஒருவேளை வாழ்க்கையில் நெகட்டிவே இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் மட்டும் இருந்துருந்துச்சுன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுறது, எதை நோக்கி போகிறது அப்படின்ற பாதையே இருக்காது. இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால தான் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவுக்கு நகர முடியுது. இப்படி நகல்றது தான் வாழ்க்கையே அழகாக்குது. இப்படி துன்பம் மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லையுமே நிறையா நன்மைகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே யோசித்து புரிஞ்சுக்கணும். நெகட்டிவான விஷயங்கள்லேயும் நன்மை இருக்குது அப்படின்றத உணரும்போது நெகட்டிவும் நல்லது தான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நெகட்டிவில் நல்லது இருந்தால் மட்டும் போதாது, அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியணும். ஆனால் மக்களுக்கு துன்பம் மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை எப்படி பயன்படுத்துறதுனே தெரியாது. தப்பாக பயன்படுத்துவாங்க. அதனால பெரிய துன்பம் தான் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா சண்டை போட்டனால துன்பம் வரும். அந்த துன்பம் வந்ததுக்கு காரணமே 2 பேரும் தப்பு பண்ணதுனால தான். அந்த துன்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க அந்த தப்பை திருத்திக்கிட்டு அந்த தப்பை அடுத்து பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்து குடும்பத்தில் அதே மாதிரி சண்டை வராமல் இருக்கும். ஆனால் பொதுவாக மக்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சண்டை போடும்போது துன்பம் வரும். அந்த துன்பம் வந்த உடனே அந்த துன்பத்தினால இன்னமுமே கோவப்பட்டு இன்னமுமே ஏதாவது பேசி சண்டையை பெருசாக தான் ஆக்குவாங்க. அந்த துன்பத்தை தப்பாக பயன்படுத்துவாங்க. துன்பத்திலேருந்து என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற பாடத்தை கற்றுக்கணும். ஆனால் எந்த பாடத்தையுமே கற்றுக்க மாட்டேன்றாங்க. பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துன்பம் ஒரு மனிதனை துன்பத்திலேருந்து வெளியே வர வைக்க முயற்சி பண்ண வைக்கும். ஆனால் குடும்பத்தில் சண்டை வரும்போது துன்பத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. திரும்பவுமே இன்னுமே சண்டை போட்டு இன்னும் துன்பத்தை அதிகரிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்படி துன்பத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் வாழ்க்கையை மோசமாக்கிக்கிறாங்க. இப்படி வாழ்க்கை மோசமானது காரணம் துன்பம் தான்னு பழியை தூக்கி துன்பத்து மேலே போட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் கையில் கத்தி இருக்குது, அந்த கத்தியை சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் தன்னை தானே காயப்படுத்திக்கிறான். காயப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி தான் சரியில்லை, கத்தினால தான் தனக்கு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிக்கிறான். தான் மேலே தான் தப்பு இருக்குது, தனக்கு தான் கத்தியை சரியாக பயன்படுத்திக்க தெரில அப்படின்றத கூட அவன் உணரல. அதே மாதிரி தான் மனிதர்கள் துன்பத்தை சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. கடைசியில் கேட்டால் அந்த பழியை தூக்கி துன்பத்து மேலே போட்டுறாங்க. துன்பன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. துன்பத்தை ஒரு ஆள் சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் மக்கள் துன்பத்தை ஒழுங்காக பயன்படுத்திட்டு கிடையாது, துன்பத்தை வீணடிக்கிறாங்க. மக்களுக்கு சாப்பாடை வீணடிக்கக்கூடாதுன்னு தெரியுது, காசை வீணடிக்கக்கூடாதுன்னு தெரியுது, துன்பத்தை வீணடிக்கக்கூடாதுன்னு தெரியறதில்ல. ஏன்னா சாப்பாடு காசு எல்லாத்தையும் விடவும் துன்பன்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதை மக்கள் வீணடிக்கிறாங்க. துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை மறக்கிறதுக்கு தண்ணி அடிக்கிறது, ஃபோன் நோண்டுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி துன்பத்தை மறந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் துன்பத்தை ஒரு ஆள் சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையை பெரிய அளவில் நல்லா மாற்ற முடியும். துன்பத்தை சரியாக பயன்படுத்தணுன்னா முக்கியமாக துன்பத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கணும். ஆனால் மக்கள் துன்பத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கிறதே கிடையாது. வரலாற்றில் பல ஆயிரம் ஆண்டுகளாக பல போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த போர்லேருந்து மக்கள் பாடத்தை கற்றுக்கிறது கிடையாது, தப்பை திருத்திக்கிறது கிடையாது. அதனால் அந்த போர்ன்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி வரலாற்றில் கவனிச்சிங்கன்னா வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க.
ஆனால் அவங்க வாழ்க்கையில் பட்ட துன்பத்திலேருந்து பாடம் கற்றுக்கிட்டா இப்போ வாழ்கிற மக்கள் துன்பம் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் அதை கற்றுக்காமல் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பாடம் கற்றுக்கிட்டா போர்கள் நடக்காமல் இருக்கும்? என்ன பாடம் கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் துன்பம் வராமல் இருக்கும்? இந்த 2 கேள்விக்குமே பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். போர் வர்றதுக்கு காரணமே மக்கள் மனுஷனை மனுஷனாக பார்க்காம ஜாதி, மதம், தேசம் இது மாதிரி பல பிரிவினைகளால் பிரித்து 2 குரூப்பாக வைப்பாங்க. இப்படி 2 குரூப்பாக மக்கள் பிரியும் போது தான் அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வரும். வரலாற்றில் நடந்த எல்லா போர்களுமே இப்படி தான். 2 அடையாளத்துக்குள்ளே 2 ஜாதி, 2 மதம், 2 தேசம் இது மாதிரி 2 அடையாளத்துக்குள்ளே தான் போரே வரும். அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு இனிமேல் நம்ம இந்த மாதிரி பிரிவினையில் வாழக்கூடாது, எல்லாருமே மனுஷங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இன்னும் உணர்றது கிடையாது. இன்னமுமே மனிதர்கள் இது மாதிரி பல பிரிவினைகளில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ போர்கள்ன்றது தவிர்க்க முடியாதது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் துன்பப்படுறதுக்கு காரணமுமே வாழ்க்கையில் வர்ற பாசிட்டிவ், நெகட்டிவ் 2யுமே பிரித்து பார்க்கறதுனால தான். இன்பம் நல்லது, துன்பம் கெட்டது, ஜெயிக்கிறது நல்லது, தோற்கிறது கெட்டது, மரியாதை நல்லது, அவமானம் கெட்டது இது மாதிரி எந்த அளவுக்கு ஒருத்தன் பிரிக்கிறானோ அந்த அளவுக்கு துன்பப்படுவான். அதை தான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இதிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு மனிதர்கள் இது மாதிரி 2யும் பிரிக்கக்கூடாது, வாழ்க்கையில் வர 2யுமே ஏற்றுக்கணும் அப்படின்றத இன்னமுமே கற்றுக்கல. அதனால் இன்ன வரைக்கும் துன்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. துன்பத்திலேருந்து பாடம் கற்றுக்கிறதே கிடையாது. எப்போ பாடம் கற்றுக்கிட்டு மக்களை 2 குரூப்பாக பிரிக்காமல் இருக்காங்களோ உலகம் போர் இல்லாமல் நல்லா இருக்கும். எப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையோட இருமைகள் 2மே நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கிறானோ அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். துன்பம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. துன்பம் வர்றதுக்கு காரணமே நீங்கள் வாழ்க்கையோட இருமைகளை ஏற்றுக்கலை. எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலை. இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. இதனால தான் உங்களுக்கு துன்பம் வருது. இந்த தப்பை நீங்கள் திருத்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வராது. இது மாதிரி வாழ்க்கையில் வர்ற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்மைகள் இருக்குது. இப்போ ஒருத்தன் செஸ் விளாட்றான். அவன் விளாண்ட 10 மேட்சுமே செஸ்ஸில் ஜெயிச்சிடுறான். ஆனால் அப்படி ஜெயிக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது? ஜெயிக்கும்போது தற்காலிகமாக நல்லாயிருக்கும். அவன் 10 மேட்சுமே ஜெயித்ததுக்கு காரணம் அவன் 10 மேட்சுமே நல்லா விளாண்டுட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவன் விளாண்ட 10 மேட்சுமே அவனோட நல்லா விளாடாத ஆள் கூட போய் விளாண்டுருக்கான். அவனோட நல்லா விளாட்ற ஆள் கூட போய் விளாண்டுருந்தானா தோற்றுருப்பான். அப்படி தோற்றுருந்தா என்ன ஆயிருக்கும்? தோற்றுருந்தா தற்காலிகமாக கஷ்டம் வந்துருக்கும். ஆனால் அப்படி தோக்கும்போது அவன் விளாண்டப்ப எந்த இடத்துல தான் தப்பு பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட விளையாட்டு திறமையை மேம்படுத்திக்கலாம். இப்படி தோற்கிறதுனால ஒருத்தனால் விளையாட்டு திறமையை மேம்படுத்தி நிரந்தரமான நன்மை பெற முடியும். ஏன்னா தோற்கிறதுனால கிடைச்ச திறமை நிரந்தரமானது. இப்படி தோக்கும்போது தற்காலிகமான வழி வந்தாலுமே நிரந்தரமான திறமை கிடைக்கிது. ஆனால் ஜெயிக்கும்போது தற்காலிகமாக நல்லா இருந்தாலுமே அதனால் நிரந்தரமாக எந்த நன்மையும் பெருசாக கிடைக்கிறது கிடையாது. இது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நிரந்தரமாக வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நிறையா நன்மைகள் பண்ணும். ஆனால் அதுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்களை சரியாக பயன்படுத்தணும். இந்த இடத்துல கூட தோற்று போன அப்புறம் அவன் தோற்று போனதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டா தான் அது அவனோட திறமையை மேம்படுத்தும். தோற்று போயும் பாடம் கற்றுக்கலைன்னா அவன் அப்படியே தான் இருப்பான். இப்படி வாழ்க்கையில் வர்ற கவலை, தோல்வி, அவமானம், வறுமை இது மாதிரி எல்லா நெகட்டிவான விஷயங்களுமே நல்லது பண்ணும். அது எப்படிலாம் நல்லது பண்ணும் அப்படின்றத நீங்கள் தான் யோசித்து புரிஞ்சுக்கணும். அதை எப்படிலாம் ஒழுங்காக பயன்படுத்துறது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் சாதாரண மக்களுக்கு இது தெரியாது. ஏதோ நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையோட நெகட்டிவ், பாசிட்டிவை ரொம்பவுமே பிரித்து பார்க்குறாங்க. நெகட்டிவ் ரொம்ப கெட்டது, பாசிட்டிவ் ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப பிரிக்கிறாங்க. ஆனால் நெகட்டிவ்னால நிறையா நல்லது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது நல்லதையும் கெட்டதையும் ரொம்பவுமே பிரிக்க மாட்டாங்க. அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.